இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தமே பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தரை பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தரை பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகவலும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகவலும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தரை பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தரின் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தரை பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரின் நயத்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரின் நயத்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வழியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்த்து செய்வார். வழியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்த்து செய்வார். கர்த்தரை பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நல்ல ஒரு பாடல் எங்களுடைய முதியோர் இல்லத்துவாசிகள் அழகாக பாடினார்கள். கர்த்தர் மேல் பாரத்தை
வைத்துவிடு என்று சொல்லி சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பழைய திருத்தத்திலே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொல்லி போட்டிருக்கின்றது. புதிய திருத்தத்திலே கர்த்தர் மேல் உன் பாரத்தை போட்டுவிடு என்று சொல்லி இருக்கின்றது. நம்முடைய வைத்து விடுவதற்கும் போட்டு விடுவதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. நம்முடைய பாரத்தை குப்பை தொட்டியிலே போடுவது போல நம்முடைய பாரத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கின்றார். அதையே சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்திலே உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்கின்றார் சங்கீதக்காரன். ஆண்டவருடைய வலது கரம் நம்மை தாங்குகின்றது. அதையே சற்று வித்தியாசமாக்க பேதுரு அழகாக சொல்லுகின்றார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அழகாக பேதுரு சொல்லுகின்றார், அவர் நம்மை விசாரிக்கிறவர். நம்முடைய தேவன் பேசுகின்றவர் மாத்திரமல்ல, நம்மை விசாரிக்கின்றவர். நம்மளை விசாரிக்க இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்று சொல்லி கவலைப்படுகின்ற உங்களை பார்த்து அழகாக பேதுரு எழுதுகின்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அதையே நீதிமான் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி அழகாக பாடினார்கள். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை என்று சொல்லுகின்றார். நீதிமான் கைவிடப்படவே மாட்டார் என்று சொல்லி அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அதே சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்திலே அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்று சொல்லுகின்றார். கைவிடுவதில்லை என்று சொல்லிவிட்டு அவர்களை காக்கின்றவர் என்று சொல்லி அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அதையே சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லுகின்றார். நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அவர் எப்பொழுதும் உங்களுக்காக, உங்களுடைய கவலைகளுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக உங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக அவர் காத்திருக்கின்றார். அதையே சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லி நல்ல ஒரு வசனம் சங்கீதம் 27:10 பாருங்கள். இன்றைக்கு இல்லத்துவாசிகள் பாடினார்கள், தாய் தகப்பன் கைவிட்டாலும் சொல்லி என்று சொல்லி பாடல் இருக்கின்றது. இன்றைய நாட்களிலே பெற்ற பிள்ளைகள், மருமகள், மகன் கைவிட்டாலும் கர்த்தர் எங்கள் முதியோலத்தில் அவர்களை சேர்த்து நல்ல விதமாக ஆதரிக்கின்றார். 300 குடும்பங்கள் மாதந்தோறும் எங்களது முதியோலத்துக்கு உதவி செய்கின்றனர். ஆகவே கர்த்தர் அழகாக நடத்துகின்றார். அதை ஏசாயா சற்று வித்தியாசமாக 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். ஏசாயா ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு சுமார் 630 ஆண்டுகளுக்கு முன்பதாக மிக அழகாக சொல்லுகின்றார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லுகின்றார். சர்க்கஸிலே பார் விளையாடுகின்றார்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் விடும் பொழுது அழகாக கையை பிடித்து கொள்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். அதே போல நமக்கு எதிரி யார் என்பதை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல், சிங்கமல்ல சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நாம் விழித்திருக்க வேண்டும். தூங்கினால் பிசாசானவன் நம்மை முழுங்கி விடுவான். ஆகவே அழகாக பேதுரு எழுதுகின்றார், விழித்திருங்கள் என்று சொல்லி. பிசாசுதான் நமக்கு எதிரி. அதையே வழி, அதாவது சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே உன் வழியை
கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை மாத்திரம் அவரிடம் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உங்களுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆகவே சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை உண்மையானது. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக அற்புதம் பெற்றோர், ஆசீர்வாதம் பெற்றோர் அநேகர் எங்களை அடிக்கடி கூப்பிட்டு சொல்லுகின்றார்கள், அற்புத சுகம் பெற்றேன் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு ஜெபத்தை கேட்கப் போகிறீர்கள். நாங்கள் ஒளி காட்சியாக யோபு நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு, மாமியாரோடு ஒட்டி கொண்டு ரூத் நகோமி அந்த வாழ்க்கை வரலாறு, அதே போல் பாதை தவறி போய் மீண்டுமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு, பரபாஸ் வாழ்க்கை வரலாறு, மிஸ்டர் ராக்லண்ட் வாழ்க்கை வரலாறை ஒளி காட்சியாக 20 பேரை கொண்டு நாங்கள் செய்து வருகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்ற வேத வசனத்தின்படி இந்த ஊழியத்தை எங்களை அழைத்து உங்கள் பகுதியிலே செய்ய நாங்கள் விரும்புகின்றோம். நீங்கள் எங்களை அழைத்து, குறைந்த செலவு தான், நல்ல ஒரு வாய்ப்பு. மீண்டும் நன்றி சொல்கிறோம். நன்றி.